மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் கேப்டன்களுடைய ஆலயத்தில் இன்று ஓராண்டு காலமாக கேப்டன் மறையொட்டி மாவட்டம் தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக இன்று 20ஆம் தேதி புதன்கிழமை மேட்டுப்பாளையம் தொகுதி சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. நாளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கும், நாளை மறுநாள் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அன்னூர் ஒன்றியத்துக்கும், 23ஆம் தேதி சனிக்கிழமை கோவை மாவட்ட நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக கடந்த ஆகஸ்ட் 25 தலைவர் அவருடைய பிறந்தநாளை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடினோம். கழகத்தினுடைய 20ஆம் ஆண்டு தொடக்க விழாவை செப்டம்பர் மாதம் கொண்டாடினோம். கடந்த மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி எழுச்சி தளபதி எல்கேஎஸ் அவர்களை வைத்து காரமடையில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்ட அளவில் நடத்தினோம். அதை ஒட்டி இன்று 4 நாட்கள் கேப்டன் ஆலயத்தில் எங்கள் மாவட்ட சார்பாக அன்னதானம் நடக்குது. அதில் திரளானவரும் மேட்டுப்பாளையம் தொகுதியிலிருந்து கலந்துக்கிட்டாங்க, பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. இது இப்படி ஒரு 4 நாள் இந்த நிகழ்ச்சி நடக்குது. எங்களை அந்நியார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கேப்டனில் நாங்கள் வழிபட்டு இன்று எங்களுடைய தேர்தல் பணியை திட்டமிட்டுள்ளோம். அதன்படி தொடர்ச்சியாக கோவை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மாபெரும் வெற்றி இலக்கை அடைவோம் என இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் அரசியல் தலைவர் அப்படின்னா அது அந்நியார் அவர்கள் தான். அவங்களுடைய ஆளுமையை நீங்கள் தலைவரை பார்த்துருப்பீங்க. தலைவருடைய மொத்த உருவமும் அந்நியாராக இருந்து இன்றைக்கி இந்த கழகத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஆளுமையில் நாங்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம். கண்டிப்பாக 2011 தேமுதிக எவ்வாறு எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் அடைந்தாரோ அதை அந்நியார் அவர்களின் தலைமையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக அமர்வார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கூறுகிறோம். அதாவது நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர் கேப்டன்னாலே என்ன சொல்லுவாங்க, உணவு வச்சவர், பசியை போக்குனவர் தான் சொல்லுவாங்க, பசியை போக்கும் கடவுள் தான் சொல்லுவாங்க. ஈன்றதை செய்வோம் இல்லாதக்கே தமிழென்று சொல்லடா தலைமுறை சொல்லடா என்று எங்களையெல்லாம் சொல்லி ரசிக மன்ற காலத்திலிருந்து வளர்த்த அந்த தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள், இந்தியாவிலே அரசியல் தலைவர் எத்தனையோ பேர் மறைந்தாலும் கேப்டன் ஒருவரே போல் ஒரு தலைவர் உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கி அவர் கோயில் கொண்டுள்ள இடம் பார்த்திங்கன்னா கேப்டன் ஆலயம்னு சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய அடையாளமாக உலகத்தினுடைய கூகுளில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் கேப்டன் ஆலயம் பண்ணக்கூடாது, இங்கே விட்டுறோம். அந்தளவுக்கு இன்றைக்கி கேப்டன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் காரணம் எல்லாரையும் பசியை போக்கி அன்னதானம் விட்ட ஒரு தலைவர். இன்றைக்கி மற்ற தலைவர்கள் பார்த்துருக்கலாம், இந்த மெரினா பீச் ஓரத்தில் இருப்பாங்க. அந்த தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு, ஒரே ஒரு சிறப்பு கேப்டனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்தை இனி ஒரு தலைவராலும் அடைய முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஆலயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு சித்தர் வாழக்கூடிய இடமா தான் பார்க்குறாங்க எல்லாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்கள் கேப்டன். அவருக்கு தெய்வமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்து நண்பர்கள் எல்லாம் இல்லை, இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இங்கே ஜாதி மதத்துக்கு இடமே இல்லை. எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரே சித்தர் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய கேப்டன் ஆலயம் தான். அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இங்கே நானே உட்காந்துட்டு போனேன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதி, கடந்த ஆண்டு 2024 ஜனவரி 1ஆம் தேதி இங்கே வந்துட்டு போனேன். தலைவர் இருந்து எங்களை பார்ப்பார் 1ஆம் தேதி இல்லாட்டியும் இப்போ அவர் எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கலான்னு தான் அப்படி 1ஆம் தேதி வந்தோம். இங்கே வந்துட்டு போனோம்னா நமக்குள்ள ஒரு தனி தைரியம், தனித்தம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்ட்டு வந்துட்டு போனோம். பல ஆண்டு காலம் எல்லாம் ஏறாத கோயில் கிடையாது, போனோம். மறுபடியும் எனக்கு குழந்தை பிறச்சு, என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை, எங்கே எல்லாம் வரணும் தேடணும். மறுபடியும் இங்கே சாமி கும்பிட்டோம். அவர் பத்திரிக்கை வச்சு சிறப்பாக கொண்டு போனாங்க. குழந்தை இல்லாமல் இருந்தது எல்லாமே அவங்க தொழில் நடக்கலை, எவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் இங்கே உணர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனக்குறைகள் என்ன கவலையோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உண்மையாக அவரை நினச்சி உட்காந்திங்கன்னா போகும்போது பெரிய ஆளுமையாக அவருடைய பலத்தை நம்ம வாங்கிட்டு போகலாம். அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். நம்மகிட்ட எதுவுமே இல்லாட்டியும் நமக்கு எல்லாம் 100 பேருக்குள்ள பலம் நம்மகிட்ட இருக்கிற 1000 பேர் நிற்கிற பலம் நம்மகிட்ட இருக்கு சொல்லி தைரியமும் தெம்பும் இங்கேருந்து வெளியில் போக முடியும். அதை நீங்கள் 2 நிமிஷம் உட்காந்திங்கன்னா அந்த உணர்வு நீங்கள் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். தலைவர் எப்போவுமே கேட்குற விஷயம்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஷூட்டிங்கில் ஒரு திரைப்படம் மிருகம்பாக்கத்தில் நடந்துச்சு.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து ஆயிடுச்சு தலைவருக்கு. அந்த படத்தில் விபத்து தீ காயம் ஏற்பட்டுச்சுன்னு மாலைமலையில் செய்தித்தாளில் பார்க்குறோம். பார்த்தோன்னா நாங்கள் ஒரு 6 பேர் கிளம்பி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வரோம். வரும்போது தலைவர் இல்லை, வெளியில் போயிருக்காருங்கிறாங்க. உடனே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு போகிறோம். பவித்ரன் டைரக்டர் உள்ளே போகிறோன்னே நல்லா அலைஞ்சு வெயிலில் அப்படியே போய் முகம் வாட்டமாக நின்று தலைவர் உடனே கேட்ட ஒரே வார்த்தை, நீ சாப்பிட்டியா அப்படின்னாரு. சாப்பிட்டு கேட்டோன்னு நான் பொய் சொன்னேன். இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னாரு. முகத்தை பார்த்து நீ பொய் சொல்கிற, பாபு பொண்ணை சாப்பிட கொடு, அவளை சாப்பிடுவா அப்படின்னு. எங்கே போனாலும் சாப்பிடு 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 சாப்பிடு. ஊருக்கு போறியா, பஸ்ஸு காசு இருக்கா, சரி ஒரு வாரம் இங்கே இருந்து தங்கியிருந்து நீங்கள் ஷூட்டிங் பார்த்துட்டு போங்க. அப்போது நம்ம கூட வந்து ஒரு கேப்டன் வேலை இருக்குங்க, முதல்ல வேலை இருக்குது, வேலையை பாரு, குடும்பம் உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்த்த ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். எல்லாரும் அவன் அரசியல் சுயலாபத்துக்காக பார்ப்பாங்க, சம்பளம் வாங்க வேண்டாம். புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில், அது கூட கேள்விப்பட்டிருவீங்க. அதை ஒரு கட்சியுடைய ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாரு, உனக்கு சம்பளமும் வேண்டாம், போனஸும் வேண்டாம், உனக்கு வேலையும் வேண்டாம், தொழிலும் வேண்டாம். எங்கள் தலைவர் அப்படி சொல்லிக்கல, உனக்கு ஃபஸ்ட்டு குடும்பம், அதுக்கப்புறம் தான் கட்சி அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தினார். அவர் சொல்லி கேட்காத 2 விஷயம். ஒன்று தாய் தகப்பங்க தவிர யார் காலையும் விழுகாதும்பாரு, நான் கேட்க மாட்டேன், அவர் காலில் விழுவேன், அது ஒரு விஷயம். முதல்ல குடும்பத்தை பாரும்பாரு, நாங்கள் கட்சியை பார்ப்போம், அப்புறம் குடும்பத்தை பார்ப்போம். இதுதான் அவர் சொல்லி கேட்காத 2 விஷயம். இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்களை அப்படி வளர்த்துருக்காரு. அந்த தலைவர்களுடைய அனுபவங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஜாதி இப்படிலாம் சொல்லுவாங்க, நான் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் அவர்கிட்ட ஆகவே ஆகாது. வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி நிற்பார். 1 கோடியும் சாட்சத்துக்காக 1000 கோடி கம்ப நட்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் கேப்டன் அவர்கள். அது என்னென்னா, கள்ளக்குறிச்சி முருகதாஸோட கல்யாணம் பார்த்துருப்பீங்க, அதில் கூட்டின கூட்டம் தான். அதனால் தலைவர் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நாங்கள் தான் கொடி கேட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2001 வந்து ஜனவரி 12 பிப்ரவரி 12 கொடி அறிமுகம் கேட்டோம், கொடியை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 300 பேர் ஊரக உள்ளாட்சியில் ரசிகர் மன்றத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 300 பேர் ஜெயித்தாங்க, அது ரசிகர் மன்ற சார்பாக. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், தலைவர் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்ய கட்சி ஆரம்பித்தார். 2005 சுமார் 25 லட்சம் பேரை கூப்பிட்டு மதுரை மாநாடு செப்டம்பர் 16 2005 20 லட்சம் பேர் சுமார் சொன்னாங்க NDTVயில். அப்படிப்பட்ட ரசிகர்களை ஒருங்கிணைச்சி இந்த கட்சியை தொடங்கினார். சிறப்பாக வந்து 2006 தனிப்பட்ட முறையில் நின்று ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சு விருத்தாச்சலத்தில். அதுக்கப்புறம் 2010 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகி நீ போய் ஆளுங்கட்சிக்காரங்களோட போய் நில்லு, அவனுக்கு கூஜா தூக்கு, அவன் கொடுக்குறத வாங்கிக்கொள்ள எங்களை சொல்லி வளர்த்தல. யாராக இருந்தாலும் தேவையில்லாமல் எவனும் போய் அங்கே போய் ரெக்கமெண்டேஷன் நிற்கக்கூடாது, இந்த அதை கேட்குற இதை கேட்குற ஒரு யாசகம் கேட்குறேன்னு போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தினார். அப்படி தான் நம்ம தலைவர் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நிற்கிறோன்னா அவருடைய தைரியம், தன்னம்பிக்கை, அவருடைய ஈகக்குவம், அதுக்காக இன்றைக்கி வரைக்கும் இருக்கோம், என்றைக்கு இருப்போம். ஏன்னா அப்படி சொல்லிக் கொடுத்த தலைவர் அவர் இன்றைக்கி எங்கள் கூட இருந்துட்டு இருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சி செயல்பட்டுருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவுடைய வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கட்சி யார் ஆரம்பித்தா இன்றைக்கி யார் கையில் இருக்குன்னு தெரியும். ஆனால் திமுக யார் ஆரம்பித்தா இப்போ யார் கையில் இருக்குன்னு தெரியும். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. இது வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னுடைய ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். கேப்டன் அவர்களுக்கு ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் அன்னைக்கும் நாங்கள் கூட்டணி வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டதுனால 2010 தலைவருக்கு அதில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவர் நாங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த எப்பவுமே தொண்டர்கள் மனநிலை அறிந்து நடத்தக்கூடிய தலைவர். அந்த வகையில் எங்கள் அந்நியார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக, நான் இப்போவும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, கூட்டணியில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து தான் உங்களால் ஒரு கூட்ட முடியும். இன்றைக்கி எங்கள் மாவட்ட சார்பாக வந்தாங்க இவ்வளோ பேர்னாக்கா எல்லாம் அவங்க சொந்த காசு செலவு பண்ணி வராங்க. எப்படி 19 வருஷத்துக்கு முன்னாடி 2005 மதுரை மாநாட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க. 20 ஆண்டுகள் கழிச்சும் இன்றைக்கி அவங்க சொந்த காசை போட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அந்நியார் எப்படி வழிகாட்டிருக்காங்கிறது இது வரக்கூடிய டிசம்பர் 28 கேப்டனுடைய நினைவு நாளில் இந்த சென்னை மாநகரமே குழுங்குறப்போ உங்களுக்கு தெரியும் இவருடைய இது எப்படி இருக்குது எழுச்சின்னு சொல்லி. அன்னி பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலும் அல்லும் பகலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்சி தான். தலைவர் விட்டுட்டு போன பணி அதே எப்படியாவது அவருடைய லட்சியம், இந்த இயக்கத்தை எதுக்கு தோன்றினாலும் அந்த லட்சியத்தை அடைஞ்சே தீரும்னு சொல்லி அந்நியார் மிக கடுமையாக போராடி இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி தேமுதிகவை தவிர திமுக, அண்ணா திமுக கூட அந்தளவுக்கு செயல்பாடு கிடையாது. அப்படி செயல்படுற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு பக்கபலமாக எங்கள் இளைய கேப்டன் இன்றைக்கி தலைவரை எப்படி பார்க்குறோமோ அதே இடத்துல தான் தம்பி விஜய் பிரபாகரனை பார்க்குறோம். எங்கள் இளைய கேப்டன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. எங்கள் தலைவர் இப்போ கடந்த வருஷம் டிசம்பர் 14 கடைசியாக தலைவர் கலந்துக்கிட்ட செயற்குழு பொதுக்குழு அதில் அந்நியார் அவர்களை கரத்தை பிடிச்சி நீ தான் இவங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டு போனார். 14 நாள் இருந்தார். டிசம்பர் 28 இப்போ நம்ம மறைஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்க பலமாக அந்நியார் தம்பியை தமிழ்நாடு முழுவதும் தம்பி போகாத இடமே கிடையாது. ஒரு நாள் என்ன அவருடைய ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சி 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 தலைவர் எப்படி இருந்தாரோ அதே தான் அண்ணி இருக்கிறாங்க, அதே தான் தம்பி இருக்காரு, அப்படி தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு முழுவதும்
இளைய கேப்டன் வந்து சுற்றுப்பயணம் வராரு. அதனால் அந்நியார் கழக LKSRம் கடந்த மாதம் நாங்கள் கூட்டு வந்தோம். அவரும் சுற்றுப்பயணம் மாநில நிர்வாகிகளும் சரி எங்களால் முடிஞ்ச உழைப்பை கடுமையாக செலுத்திட்டு இருக்கிறோம். அவருடைய பிரதிபலனை வந்து நிச்சயமாக நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிறது நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.